மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறையணும், பிளட் சுகர் லெவல் குறையறதுக்கு என்ன பண்ணலாம்? தினம்தோறும் நம்ம சில பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லுவோம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி காலையில இருந்துச்சு நான் ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட்ஸ் பண்றேன், வாக்கிங் போறேன், ஸோ வீட்டுல இருந்த மாதிரியோ இல்லை ஜிம்ல போயிட்டோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்றேன், எனக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றது சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தினம்தோறும் நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கரெக்டா பண்ணா மட்டும்தான் உடல் எடை அதிகரிக்காமல் சுகர் லெவலும் நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கும், இன்சுலின் நமக்கு நேச்சுரலா செக்ரேட் ஆகுது. அதே மாதிரி நம்ம சுகர் குறைவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளும் பிளட்ல வந்து கரெக்டா நமக்கு கலந்து சுகரோட லெவல் நமக்கு குறைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் என்னன்னா மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுட்டு ரெஸ்ட்லயே இருக்கிற மாதிரியோ இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரியோ இருப்பாங்க. ஸோ அப்போ உடலோட உழைப்பு இல்லைன்னா சுகர் லெவல் நமக்கு குறையவே குறையாது. ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா தினந்தோறும் காலையில ஒரு 20 நிமிடங்கள் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேர்க்க விறுவிறுத்து ரொம்ப ஃபாஸ்டா போகணும் அப்படின்னு கிடையாது. குறிப்பிட்ட அளவு ஒரு நடுத்தரமான வேகத்துல ஒரு மாடரேட்டா ஒரு வாக்கிங் வந்து நம்ம பண்ணும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள், முக்கியமாக கால்ல இருக்கக்கூடிய நரம்புகள் நல்லா ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு கால் நரம்புகள் தான் அதிகமா பாதிக்கப்படும், ரத்த ஓட்டம் குறையும். இதை சரி பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வாக்கிங் ரொம்ப முக்கியம். நின்ன இடத்துலயே சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றது, முக்கியமாக நம்ம தோப்பு கர்ணம் அப்படின்னு சொல்றோம், பிரெயின் பவர் யோகா. இதை வந்து நம்ம தினம்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 10 போடுறோம், செகண்ட் நாள் வந்து அடுத்த செகண்ட் டே வந்து ஒரு 20 ரவுண்ட்ஸ் பண்றோம், தேர்ட் டே ஒரு 30 ரவுண்ட்ஸ் பண்றோம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்பொழுது லோயர் லிம்ஸ்ல இருக்கக்கூடிய வெயின்ஸ், நர்வ்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சு பிளட் சர்க்குலேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதனாலையும் நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவல் குறையும். ஸோ தினம்தோறும் தவறாமல் இதை வந்து காலையில நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டோ இல்ல நம்ம இப்ப நான் சொல்லக்கூடிய மருந்து முறையை நம்ம காலையில எடுத்துட்டு மருந்து எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கும், குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த மூலிகைகள் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய இந்த கலவையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? என்னென்ன மூலிகைகள்? ரொம்ப சிம்பிள். சுகர் இருக்கிறவங்க தினந்தோறும் காலையில ஒரு சிலர் வந்து வெந்தய பொடி சாப்பிடுவாங்க, அதுக்கு அடுத்தது ஆவாரம் பூ டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாமே பரவலாக சாப்பிடக்கூடிய விஷயமாக இருந்தாலும் ஏற்கனவே சுகருக்கான மெடிசின்ஸ் நீங்க ஏதாவது எடுத்துட்டு இருந்தீங்கனாலும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதை எப்படி மருந்து முறை மூலமாகவோ அதாவது மருந்தாகவோ இல்லைன்னா சாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியோ 2 வகையிலும் இந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹெர்ப்ஸ் தான் இதுல இருக்கும். ஆனா இது எல்லாமே ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய சுகர் லெவலை குறைக்கக்கூடிய மூலிகைகள், மூலிகை மருந்துகள் அப்படின்னு சொல்றோம். முதல்ல நம்ம எடுத்துக்க கூடியது என்னன்னா வில்வ இலைகள். இந்த வில்வ இலை பொறுத்த வரைக்கும் மைல்டா இருக்கக்கூடிய ஒரு துவர்ப்பு சுவை இதுல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த துவர்ப்பு சுவை தான் நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். அதே சமயம் பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் பேன்கிரியாஸ்ல பேசிக்காவே இன்சுலின் செக்ரீஷனை அதிகரிக்கிறதுக்கும் வில்வ இலைகள் நமக்கு பயன்படுது. வில்வ இலை பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக தேற்றான் கொட்டை பொடி. எதற்காக இந்த தேற்றான் கொட்டை பொடினா, ஒரு சிலருக்கு சுகர் இருந்துச்சுன்னா திடீர்னு நமக்கு வந்து கை கால் நடுக்கம் ஏற்படுற மாதிரியோ உடல்ல வந்து அசதி இருக்கிற மாதிரியோ உடல் எடை குறையிற மாதிரியோ ஒரு ஃபீல் இருக்கும். அதை சரி பண்றதுக்கு தான் நமக்கு தேற்றான் கொட்டை பொடி. ஸோ வில்வ இலை பொடி, தேற்றான் கொட்டை பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனுடைய நாவல் கொட்டை பொடியும் நமக்கு தேவைப்படுது. ஸோ நாவல் கொட்டை பொடி அப்படின்னு சொல்றது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மிகவும் பயனுள்ளதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாவல் கொட்டை பொடியும் இதுல நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக மஞ்சள். ஸோ மஞ்சள் வந்து நம்ம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய இந்த கொம்பு மஞ்சளே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி இதுல தேவை. ஓமம். அடுத்ததாக இந்த ஓமம் அப்படின்னு சொல்றது டைஜஷன். ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த நார்ச்சத்து ரொம்ப அதிகம், ஃபைபர் கண்டென்ட் அதிகம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, உடல் வலி, உடல் அசதி இதை குறைப்பதற்கும் நமக்கு ஓமம் பயன்படுது. ஸோ இந்த 5 வகையான மூலிகைகளை லேசா வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இலைகள் வந்து பொடியாகவே எடுத்து நம்ம
அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொடி தினம்தோறும் காலையில ஒரு 5 கிராம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன்ல ஃபுல்லா எடுத்து வெந்நீர்ல கலந்து குடிச்சிடணும். ஸோ காலையில இது நம்ம குடிச்சிட்டோம்னா எம்டி ஸ்டொமக்ல காலையில கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை வந்து நம்ம குடிச்சிடணும். குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பிளட்ல கலக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும்னா நமக்கு பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நமக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்பொழுது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா வாக்கிங் போறோம் இல்ல எக்ஸசைஸ் பண்றோம்னு சொன்னா நம்மளுடைய உடல்ல இது வந்து பிளட்ல சீக்கிரமா கலந்து நம்ம உடல்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய சுகர் லெவலை குறைப்பதற்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுகர் லெவல் குறைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசன் இதுல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதனோடவே வந்து பார்த்தோம்னா இன்னும் சித்த மருந்துகள் நிறையவே இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த வெந்தயம் பொடி சாப்பிட்றோமோ இல்ல வெந்தயம் முளைக்கட்டி சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் ஆனது குறைய ஆரம்பிக்குது. சுகர் லெவல் குறையறதுக்கு மீண்டும் வேறு என்ன பண்ணலாம்னா ஆவாரை பஞ்சாங்கம் பயன்படுது, நாவல்கோட்டை கற்பம் பயன்படுது. நாவல்கோட்டை கற்பம் அப்படின்னு சொல்றது இது சூரணமாக இருக்கு, குடிநீராக இருக்கு. கற்பம் அப்படின்னு சொல்ற மருந்து கொஞ்சம் நம்ம உடல்ல அந்த பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு இன்னும் சிறப்பாக நமக்கு வந்து உதவி புரியுதுன்னு சொல்லலாம். இதை எப்படின்னா நாவல் கொட்டைய நம்ம வந்து நெல்லிக்காய் சாறு, கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு, கருவேப்பிலை சாறு 3 சாறு விட்டு பாவனை செய்து எடுத்ததுதான் இந்த நாவல் கொட்டை கற்பம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஸ்பெஷல் மெடிசனா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். எதற்கெல்லாம் இது பயன்படுது? சுகர் லெவல் குறையிறதுக்கு. ரொம்ப நாளா எனக்கு சுகர் லெவல் குறையலங்க, இன்சுலின் போட்டுட்டு இருக்கிறேன், HbA1c வந்து எனக்கு 9-10 இந்த மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதை தணிக்கிறதுக்கு, இதை குறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாவல்கோட்டை கற்பம் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த நாவல்கோட்டை கற்பம் வந்து இதுவுமே தினம்தோறும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த நாவல்கோட்டைய நம்ம வெந்நீர்ல ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு முன்னாடி கொட்டைகளை வெந்நீர்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வெயில்ல ஒரு 3-4 நாள் உலர்த்தின பிறகுதான் இதை வந்து நம்ம பொடி பண்ண போறோம். ஸோ பொடி செய்த நாவல் கொட்டைய நெல்லிக்காய் சாறு விட்டு நல்லா ஊற வச்சு ஒரு நாள் வெயில்ல வச்சு எடுத்துடணும். அதற்கு அடுத்ததாக வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு விட்டு கலந்து வெயில்ல வச்சு எடுத்து உலர்ந்த பிறகு அடுத்த நாள் கருவேப்பிலை சாறு. ஸோ கருவேப்பிலை சாறும் விட்டு நல்லா கலந்து வெயில்ல வச்சு எடுத்துட்டு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு மெடிசன் சொல்லலாம். சுகர் லெவல் குறையறதுக்கு மட்டும் இல்ல, குடல் பகுதி சுத்தமாகறதுக்கும், மலச்சிக்கல் குறையறதுக்கும், தைராய்டு குறையறதுக்கும், பிபி கொலஸ்ட்ரால் லெவல் இருந்துச்சுன்னா அதை குறைப்பதற்குமே இந்த நாவல்கோட்டை கற்பம் வந்து நமக்கு பயன்படுது. தொடர்ந்து இந்த நாவல்கோட்டை கற்பம் சொல்றது சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய மதுமேகத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பிபிக்கும் கொலஸ்ட்ரால் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான கற்ப மருந்து. ஸோ சுகர் லெவல் குறையறதுக்கு தினமும் காலையில நம்ம என்ன பண்ணலாம், வீட்லயே ஒரு ஹோம் ரெமெடி, முக்கியமான சித்தர்கள் சொன்ன ஒரு கற்ப மருந்தை பத்தி இந்த பதிவுல பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.